சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இசை பயணத்தில் இளையராஜாவின் 50 ஆண்டு நிறைவை கொண்டாடும் விதமாக இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. 1976ஆம் ஆண்டு வெளியான அன்னைக்கிளி திரைப்படம் மூலமாக இசையமைப்பாளராக இளையராஜா அறிமுகமானார். தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற பல்வேறு மொழிகளில் 1500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் 8500க்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு இசையமைத்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இளையராஜாவுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். இவ்விழா மேடையில் முதல்வர் பேசியபோது, இளையராஜா கலை தாய்க்கும் மட்டுமல்ல தமிழ் தாய்க்கும் சொந்தம் என்றும், அவரது இசை நமது இதயங்களை ஆளத் தொடங்கி அரை நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது என்றும் தெரிவித்தார். சினிமாவில் சாதித்தது மட்டுமின்றி லண்டனில் சிம்போனி வாசித்து சிகரம் தொட்ட தமிழர் அவர் என கூறினார். இசைத்தாயின் தாலாட்டுடன் கூடிய அவரது பாடல்கள் காதல் உணர்வை போற்றுவதிலும் வலிகளுக்கு நிவாரணம் தருவதிலும் இணையற்றவை என தெரிவித்தார். எனவே சங்க தமிழுக்கு, சங்க தமிழ் இலக்கியங்களுக்கு இசை வடிவம் தந்து அதை ஆல்பங்களாக வெளியிட வேண்டும் என முதல்வர் இளையராஜாவிடம் கோரிக்கை வைத்தார். பின்னர் இந்திய நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை இளையராஜாவுக்கு வழங்க வேண்டும் என மத்திய அரசிடம் வலியுறுத்தினார்.